ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க சிறப்பா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நல்லா இருங்க ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சரிங்க. உழைத்தும் உயர்வில்லை. அதுக்கு காரணம் என்ன? இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த கர்ம ரகசியம், ஒரு தேவ ரகசியம்னே சொல்லலாம். அது அது என்ன? அதே மாதிரி எந்த இடத்துல பிரச்சனை ஆகுது, அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. உழைப்பும் இறைவனைக்கான சிறந்த வழியே. அப்படி நான் இறைவனுக்கு என்னை அர்ப்பணிச்சு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்னால் முன்னேறவே முடியல அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல்ல புலம்பிக்கிட்டு இருக்கிற 12 ராசிகளில் சிம்மமும் ஒன்று. சிம்மம் எப்பவுமே எப்படின்னா இங்கேயா நேர்மை, நியாயம், நாணயம், தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், பதவி, புகழ், பெருமை, தன்மானம் இத்தனைக்கு சொந்தக்காரங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட குழந்தை மாதிரி அவங்கள எப்படி எடுக்கிறீங்களோ அதன்படி ரியாக்ட் பண்ணும். கொஞ்சினீங்கன்னா சிரிக்கும், கத்துனீங்கன்னா அழுகும், கோபமும் படும். இப்படி அவங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகர் சிம்மத்திலேயோ தனுசிலேயோ பிறந்திருந்தால் அவர்கள் பூர்வ புண்ணிய பலன் இருந்தால் மட்டும்தான் பிறக்க முடியும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5வது ராசி, 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் தான் யோகம், 5ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் தான் இங்கிலீஷில் லக், 5ஆம் இடம் தான் ஷேர் மார்க்கெட், 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் தான் குலதெய்வம், 5ஆம் இடம் தான் தாய்மாமன், 5ஆம் இடம் தான் உயர்கல்வி, 5ஆம் இடம் தான் உங்கள் முதல் குழந்தை, 5ஆம் இடம் தான் உங்கள் இஷ்ட தேவதை. எப்படி பாருங்க. அப்ப சிம்மத்தில் ஒரு குழந்தை ஜனனமானாலே உங்க வீட்டில் குலதெய்வம் குடிகொள்ளும். உங்க வீட்டில் குலதெய்வம் உட்கார்ந்துருக்கும். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அதை வாங்க தெரியலைங்கிறது அது வேற. குலதெய்வம் அங்கே உட்காந்துருக்கும். அப்படி நான் சிம்ம ராசியில் பிறந்த நான் நிறைய ஓடுறேன், உழைக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன். என் குடும்பத்து மட்டும் இல்லாமல் என் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மச்சினன், மாமன், சித்தப்பன், பெரியப்பன், அத்தை எல்லாத்தையும் கை தூக்கி விடுறேன். கடைசியாக எனக்கு நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஆகாதவன், கெட்டவன் அப்படின்னு எனக்கு முத்திரை குத்தி ஒதுக்கி வச்சிடுறாங்க. திமிரு பிடிச்சவன் அப்படின்னு முத்திரை குத்தி ஒதுக்கி வச்சிடுறாங்க. திமிருங்கிற வார்த்தை என்னங்கிறதுனா திமிருவது. என்னது? திமிருவது. நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா அவரால் சும்மா இருக்க முடியாது. வேலையை பார்த்துட்டு போடா, அந்த திமிருதல் அதுதான் திமிரு. ஒரு மாடு பிடிக்கிறோம், அது திமிரிட்டு ஓடுதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப இவங்க கிட்ட சாஃப்ட் நேச்சர் சில நேரங்கள்ல இருக்காது. ஆனா இவங்கள மாதிரி குழந்தை உலகத்திலே யாரும் இல்லை. சூரியன் ஆதிக்கம். ஆமா, குழந்தை அப்பப்ப மனபயம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், இதெல்லாம் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சிம்மத்தோட வேலை. அதே போல தெய்வ வழிபாடு, நியாயம், நேர்மை ரொம்ப. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா, சிம்மலக்குன்னு இருக்காங்கன்னா, அக்கா தம்பி பிள்ளைகளுக்கு இவங்களையெல்லாம் தான் குழந்தைகள் மாதிரி பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் யூனிக். எல்லாத்துக்கும் வந்துடாது, எல்லாரும் பாத்திர மாட்டாங்க. இவங்க ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்தா கூட சிம்மத்தில் இருப்பவர்கள் ஸ்பெஷலாக தான் பார்ப்பாங்க. துரோகியில அனவரிசனம் போகிறாங்க. ஆமாம், இதுதான் கிரகங்களோட வேலை. அப்படி இருக்கிற சிம்ம ராசியில் என்னென்ன நட்சத்திரம் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்களேன். கேது மகம், சுக்கிரன் பூரம், உத்தரம் சூரியன். அப்ப சுக்கிரன் சூரியன் கேது சிம்மத்துல. அப்ப சுக்கிரன் சூரியன் கேது. அப்படியே திரிகோணத்துக்கு வாங்க, தனுசுல. அங்க குரு சுக்கிரன் சூரியன் கேது. அப்படியே நீங்க மேசத்துக்கு போங்க, செவ்வாய் சுக்கிரன் சூரியன் கேது. அப்ப இந்த தனுசை விட இங்க என்ன ஃபேமஸ்னா இங்க சுக்கிரன் சூரியன் கேது. அப்ப சூரியன் கேது அங்க வந்துருது, சுக்கிரன் கேது அங்க வந்துருது. அப்ப சுக்கிரனாலே யாருங்க? பெண்கள். சூரியனாலே யாரு? பித்திருக்கள். அப்ப சுக்கிரனும் சூரியனோட அந்த கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய, தடையை குறிக்கக்கூடிய கேது உள்ள உட்கார்ந்துருக்காரு. அப்ப உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சுக்கிரனா பொருளாதாரம், அடிப்படை பணம், சூரியன்னா தன்மானம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, கேதுனா தடை, தாமதம், நெருக்கடி, குழந்தை. இப்ப சிம்மத்துல பிறந்தவங்க யாருனாலும் சரி, குழந்தைய நினைச்சு கவலைப்படாத ஆள் யாருமே இல்லை. என் பையன் அப்படி, எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, குறை பிரசவம், கொடி சுத்தி பிறந்தது, மன வளர்ச்சி தொந்தரவா இருக்கு, குழந்தைகளால் எனக்கு மன உளைச்சல், லவ் பண்ணிருச்சு, கலப்பு திருமணம் பண்ணி, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு குற்றம் இருக்கு. இது ஒரு 80% பேருக்கு இருக்கு. இது உடனே எனக்கெல்லாம் அப்படி இல்லைன்னு போன் பண்ணிடக்கூடாது. இது பொது பலன்.
மெயினா சொல்லுங்க. உங்க பேரை பார்த்து உங்க கிரகத்தை போட்டு உங்க டேட் ஆஃப் பர்த்தை போட்டு சொல்லலை. நான் சொல்லிட்டு இருக்கிறது பொதுவா. அப்படி இது பொதுவா நீங்க எடுத்துக்கணும். பிடிக்கலையா தள்ளி விட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியை பார்த்துக்குங்க. யாரும் உங்களை கம்பல் பண்ணல அப்படிங்கிறது இதுல ஸ்ட்ராங்கா சொல்லிக்க விரும்புறேன். அதே போல சிம்மத்தில் பிறந்தவர்கள் இந்த கர்மா எங்க உட்கார்ந்துருக்குன்னா பெண் சம்பந்தப்பட்டது, சுக்கிரன் கேது. பணம் சம்பந்தப்பட்டது, கூட சூரியன் கேது. இது ஒரு ஆழமான கர்மாவை இண்டிகேட் பண்ணுது. நேர் 7ஆம் வீடு சனியோட வீடு. இது ஒரு ஆழமான ஒரு கர்மாவை இது இண்டிகேட் பண்ணுதுன்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப பெண்கள், தந்தை வழி வர்க்கம், தந்தை வழி வர்க்கத்தில் உள்ள பெண்கள், இவர்களால இந்த நெருக்கடிகளை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப சுக்கிரன் கேது, சூரியன் கேது. நீங்க யாரை பிடிக்கணும்? வேற இங்க பாருங்க, எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு சண்டே செலக்ட் பண்ணிக்கங்க. நேர பிரித்யங்கரா, ஐயாவாடி, சரபேஸ்வரர், திருபுவனம் ரெண்டையும் ராகு காலத்துல போய் பாருங்க. ராகு காலத்துல பாருங்க. இல்லைன்னா மத்தியானம் 12:30 யமகண்டம் இருக்குமில்ல, அப்ப போய் சரபேஸ்வரரை பார்த்துருங்க. 4:30 ராகு வருதுமில்ல ஞாயிற்றுக்கிழமையே, அப்ப போய் பிரித்திங்கராவை பார்த்துருங்க. இது ரெண்டையும் மட்டும் பார்த்துட்டே வாங்க. உங்க கர்ம கணக்கு, கர்மாவின் பிடியிலிருந்து நீங்க விடுதலை அடைகிறத பார்க்கலாம். கண்கூட பார்க்கலாம். நீங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 தடவை 4 தடவை நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 100% ஒரு நல்ல ரிலாக்ஸை ஃபீல் பண்ணியே தருவீங்க. ஃபீல் பண்ணாம போக மாட்டீங்க. ஏன்னா சிம்ம ராசியில எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, நீச்சமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்க. எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. தனுசு ராசியில எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, நீச்சமும் இல்லை. தனுசுல 5, 9ஆம் இடத்துல நீ நீசமும் ஆக முடியாது, உச்சமும் ஆக முடியாமன்னு ஒரு சூட்சமத்தை வச்சான் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சார். எல்லா ராசியிலும் இது கனெக்ட் ஆகுது. ஆனா இங்க உச்ச நீச்சமே இல்லை. இது மற்ற ராசிக்கு புதன் வீட்டுக்கும் இருக்குது, எங்க மிதுனத்துக்கு. ஆனா 5ஆம் இடம்ங்கிற ஸ்பெஷல், 9ஆம் இடங்கிற ஸ்பெஷல் வாங்கின ஒரு ராசி எதுனா சிம்மமும் தனுசும் தான். அங்க எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, எந்த கிரகமும் நீச்சமும் இல்லை. இது ஒரு கிஃப்ட். ஆட்சி யாரு பெறுவா? சூரியன். இங்க ஆட்சி யாரு பெறா? குரு. அப்ப இங்க தனுசு குரு மூலத்திரிகோணம். எதுங்க? மூலத்திரிகோணம் பெறார் தனுசு குரு. இது ஒரு பெரிய கிஃப்ட். அப்படிப்பட்ட இங்க குரு கேது சுக்கிரன், இங்க சூரியன் கேது சுக்கிரன், இங்க செவ்வாய் சூரியன் கேது இங்க மாட்டிச்சு. இவங்களுக்கு எல்லாமேங்க இவங்க வம்சாவளியில இது எல்லாத்துக்கும் இருக்காது. ஒரு 70% பேர்த்துக்கு பொருந்தும். கேன்சர், ஆஸ்துமா, காக்காய் வலிப்பு, சொரியாசிஸ், அதே போல் மன வளர்ச்சி குன்றிய தொந்தரவு, பெராலிஸ் அட்டாக், இந்த டிஸ்டர்ப் ஏதாவது ஒரு 70% பேர்த்துக்கு இருக்குது. அதே போல் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வர்க்கம் வம்சாவளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கோயில் கட்டினவங்க, தர்மகாரியம் செஞ்சவங்க, ஆலயத்துக்கு திருப்பணிகளுக்கு உதவி செஞ்சவங்க, இடம் நிலம் தானம் பண்ணவங்கலாம் வம்சாவளியில் எங்கேயாவது ஒரு பக்கம் இருப்பாங்க. எதனால எங்கேயாவது நீங்கள் சிம்மம், அதுக்கப்புறம் திரிகோணமான அடுத்த திரிகோணமான குரு, அதுக்கு அடுத்த திரிகோணமான மேசம் செவ்வாய், யாருக்கெல்லாம் குரு செவ்வாய் சூரியன் கனெக்ட் ஆகுதோ இவங்க தான் ஆலய திருப்பணியருக்கும் ஜாதக அமைப்புன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இவங்களுக்கெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம், அந்த பிரசிடண்டாக இருக்கிறது, தர்மகர்த்தாவாக இருக்கிறது, கோயில் ஸ்தாபகராக இருக்கிறது, ட்ரஸ்டியாக இருக்கிறது, அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறது, இதெல்லாமே இந்த கிரகம் பர்மிட் பண்ணாதான் இருக்க முடியும். அதான் தர்ம திரிகோணம்னு சொல்லிட்டுமே. அதுலேயும் முதன்மை திரிகோணம் 5வது இடம். அது வெரி பவர்ஃபுல். சிம்மத்தில் பிறந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, பெரிய விஷயம். ஆனால் இவங்கள அந்த மன உளைச்சல் பண்ணி அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடியது யாருன்னா அந்த சுக்கிரன் கேது, சூரியன் கேது. இது சுக்கிரன் கேது பணத்தடை, பெண்கள் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம். சூரியன் கேது இருக்குதுன்னு வைங்க. சூரியன்னா தந்தை பிதிர், கேதுனா தடை, போராட்டம், இந்த நெருக்கடி. நீங்க அப்பா மகனோட உறவுலயே சில நேரம் கசப்பு வந்துடும் இந்த சிம்மக்கேதுக்கு. சிம்மக்கேது சாணக்கிய கேதுன்னு சொல்லுவோம். சிம்மக்கேது இவங்களுக்கு அறிவு, ஞானம், ஒரு பிளானிங் எல்லாம் பக்காவா வேலை செய்யும். ஒரு திட்டங்கள் போட்டாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். இவங்களுக்கு வரும்போது அது குழப்பத்தை கொடுக்கும். அதான் உண்மை. இவங்களுக்கு நமச்சிவாய மந்திரம், பஞ்சாட்சரின்னு சொல்லுவாங்க. நமசிவாய, சிவாய நம, இப்படி இந்த மந்திரங்கள், அதோட அச்சரங்கள், எந்திரங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு 2 நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை பிரார்த்தனைகள் நீங்கள் பண்ணலாம். அங்கேயும் சரவணபவ கனெக்ட் ஆகுது. 1, 5, 9
அப்போ அங்கே சரவண பவ மூலமந்திரம், நமச்சிவாய மூலமந்திரம், முருகனுடைய ராஜாலங்காரம், சிவனுடைய வழிபாடு, நல்ல வேலை செய்யும். திருவண்ணாமலையில போயிட்டு வர சொல்லுங்க, கண்டிப்பா சூப்பராக வேலை செய்யும். ரொம்ப உடனே கிளிக் ஆகும். உடனே சொல்லுவாங்க, சார் நான் 10 தடவை கிரிவலம் போயிட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. உங்களுக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கு, அது இல்லாமல் இல்லை. நீங்கள் கிரிவலம் போகிற முறை தவறாக இருக்கலாம், இறைவன் கொடுக்குற கருணை அருளும் தவறாகாது. தப்பாவெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டான். எல்லாத்துக்குமானவன் இறைவன், எல்லாத்துக்குமான இறைவன். சார் அவ்வளவு பெரிய கடவுள் சார். நம்ம வீட்டு செல்ஃபில் வச்சுங்க ஒரு 2 விளக்கு ஏற்றினா எல்லாம் நடந்துரும்னு நினச்சா நம்ம எப்பேற்பட்ட ஆளுகளை இருப்போம். அப்போ டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. எப்படி அர்ப்பணிப்பு? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு சின்னதாக அதுக்கு ஒன்று பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நின்று பிரபஞ்ச சக்தியை ஒருங்கிணைச்சு உங்கள் ஞாபகத்துக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போனீங்கன்னா வேலை நடக்கும் சார். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நம்ம பிறக்கும்போது எத்தனை வருஷம் இருப்போம்னு தெரியுமா? ஆனால் நல்லா இருப்போம்னு நம்புறோமா இல்லையா? கண்டிப்பாக. அதில் தான் வண்டி ஓடுது, வாழ்க்கை நகருது. அந்த நம்பிக்கைக்கு சக்தி அதிகம், நம்பிக்கைக்கு சக்தி அதிகம். அப்போ நம்பிக்கை வேணும். அப்போ இப்படி இருக்கிற இந்த கிரகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சில தடைகளை ஏற்படுத்தும் போது சுக்கிரனுக்கும் கேதுவுக்குமான பிரித்தியங்கரா, சூரியனுக்கும் கேதுவுக்குமான சரபேஸ்வரர், இந்த வழிபாடு, அவங்களோட மூலமந்திரம், இந்த ப்ரேயரெல்லாம் எடுக்கும்போது உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு மதிப்பு மரியாதை கூடுறது, வளர்ச்சி அடைகிறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் குழந்தைகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரு கசப்பை சந்திக்காதவங்களே இல்லை. அதே மாதிரி துரோகம் நிறைய சந்திச்சு. ஆமாம், இவங்களுக்கு துரோகம் சந்திக்கிறதுங்கிறது வந்து டெய்லி வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி சார். சந்திக்காமையெல்லாம் இவங்க வாழவே முடியாது. நீங்கள் டெய்லி 10 பேர்த்த சந்திச்சிங்கன்னா அதில் ஃபில்டர் பண்ண 2 துரோகி கண்டிப்பாக இருப்பான். அதுலேருந்து விடுபட முடியுங்களா ஐயா? அதுக்கு தான் இந்த பரிகாரம். நீங்கள் பரிகாரம் பண்ண என்ன நடந்துடும்? துரோகி வராமல் போயிடுவானா? துரோகி கண்ணுக்கு தெரிய மாட்டான். வந்தான் உங்களை நோக்கி இந்த பரிகாரம் எடுக்க எடுக்க அவனுக்கு துரோகம் பண்ற எண்ணம் வராது. பவரான அல்பா அப்படின்னு இது சப்ஜெக்ட். இதுதான். நீங்க ஏன் உபாசனை பண்றோம்? ஒரு தெய்வத்தை ஏன் பிடிச்ச சாமியை கும்பிடுறோம்? முதல்ல இஷ்ட தெய்வ வழிபாடே சிம்மம் தான். எது? சிம்மம் தான். இஷ்ட தெய்வ வழிபாடே சிம்மம் தான். அப்போ ஒரு சிவனை நெருங்க நெருங்க, ஏன்னா அது சிவத்தத்துவம் அந்த இடம். அப்ப சிவனை நெருங்க நெருங்க விளக்கு ஏத்த ஏத்த உங்களுக்கு வெற்றி, வளர்ச்சி. சார் எனக்கு அதுல யுனிக்கா ஏதாவது என் கஷ்டம் தீர்றதுக்கு பரிகாரம் இருக்கா? இருக்கு. கேது தான் மிளகு. எது? மிளகு. கேது தான் மிளகு. சூரியன் தான் சிவன். நேரா சனி இருக்கிற வீடு. சனி தான் பைரவர். சனி தான் பைரவர். சுக்கிரன் தான் நெய். எதுங்க? சுக்கிரன் தான் சுத்தமான பசு நெய். பசு தானே சுக்கிரன். பசுல இருந்தானே நெய் வருது. பால் வந்து வெண்ணெயாக்கி நெய்யாக்கி தயிராக்கி வெண்ணெயாக்கி நெய்யாக்குறோம்ல. அப்போ அங்கே பாருங்க, நீங்கள் அந்த மிளகு கொண்டு ஒரு சிகப்பு கிளாத்தில் 2 விளக்கு, நெய் விளக்கு ஆத்மார்த்தமாக பைரவருக்கு போட போட உங்கள் பிரச்சனை குறையிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இப்போ தான்ப்பா காசு தங்குது, இப்போ தான் 2 பணம் சேர்த்து வைக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ தான் வண்டி ஓடுது, இப்போ தான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பேசியே தீர்வீங்க. சிம்ம ராசியில யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு பூர்வீக சொத்து, தாய்மாமன், உயர்கல்வி, முதல் குழந்தை, குலதெய்வம் சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் போகாது. ஏன்னா அங்கே யார் இருக்கா? கேது. ஏதாவது ஒரு தடை, ஒரு இடைஞ்சல். இவங்க சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. சித்தர்களோட ஜீவதி இது நான் எங்க சார் இந்த சித்தர்கள்ல எங்களுக்கான சித்தர் எங்காவது இருக்காருன்னு கேட்பாங்க. கருவூரார். கருவூரார். ஏன்னா 5ஆம் இடம் தான் கரு. 5ஆம் இடம் தான் கரு. அது சிம்மராசியாவே வருத காலச்சக்கரத்துக்கு. கேது உள்ள இருக்காரா? கருவூரார். சாமி பேரு பசுபதீஸ்வரர் அங்க. அப்ப பசு சுக்கரன் அங்க உள்ள உட்கார்ந்துருக்காரு. அப்ப சிம்மராசியில் குரு சுக்கரன் சூரியன் சுக்கரன் கேது கனெக்ட் ஆகிறதால கருவூரில இருக்கின்ற கருவூரார் ஜீவசமாதி வழிபாடு கர்ம வினைகளை நீக்கியே தீரும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். நீங்க ஜாதகம் பார்க்கணும் வந்து, அப்பதான் அது நம்ம எந்த உள்நோக்கம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு நன்றி கடன். இதெல்லாம் நீங்க என்னை பார்க்க முடியாது. நான் அதுக்காக பெரிய ஆளெல்லாம் கிடையாது. டெய்லி என்னால் ஒரு 10 ஜாதகம் பார்க்க முடியும்.
மாதத்தில் ஒரு 25 நாள் பார்க்கலாம். ஏதாவது 5 நாள் எனக்கு அலுவல் இருக்கும், நான் எங்கேயாவது போக வர எனக்கு வேலை இருக்கும். நீங்கள் என்னையவே நம்பிட்டுலாம் இருக்க வேண்டாம். இன்னும் தலை சிறந்த ஜோதிடர்கள் எல்லாம் இருக்காங்க, சந்திக்க போய். நான் எதுவுமே அதை பற்றி மறுப்பே தெரிவிக்கலை. ஏன்னா அவங்கவுங்க விருப்பம் சார். போய் நல்ல ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு, இந்த சிம்மத்துக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணிட்டு, உங்கள் கர்ம வினைகளை நீக்கிட்டு நல்லா வாழ சொல்கிறோம். அவ்வளோதான். நல்ல பிரார்த்தனை வைங்க. ஏன்னா நீங்கள் பிரார்த்தனை வச்சா பலிக்கும். கண்டிப்பாக. நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டுனா கூட பலிக்கும். அப்போ உங்களுக்கு வேணும்னா பலிக்காதா? பலிக்கும். என்னன்னா கொஞ்சம் எமோஷ்னல் பீப்புள், கொஞ்சம் கலங்கிடுவாங்க. எதுன்னா தாங்க முடியாது, கௌரவத்துக்கு பயப்படுவாங்க. செயின் சட்டிக்காக இருந்தாலும் உள்ள வந்து குழந்தை மனசு தான். உள்ள குழந்தை மனசு தான் சார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது நீங்கள் ராஜ அலங்கார முருகர் வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். திருவண்ணாமலை அடிக்கடி போயிட்டு வாங்க. சிவனை கட்டியே பிடிச்சி. சிவன் தான், வேற ஒன்றும் இல்லை. சிவனை பிடிச்சிக்குங்க. நெய் அபிஷேகம் நிறைய கொடுங்க. நெய் அபிஷேகத்துக்கு நிறைய கொடுங்க. நெய் வாங்கி கொடுங்க. நெய் தீபம் போடுங்க. உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அருமையாக வேலை செய்யும். இதெல்லாம் நல்லா வந்து ஒரு விமோச்சனத்தை நோக்கி பயணம். சிவபுராணம், இதெல்லாம் திருவாசகம், இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணும். சும்மாவாவது வாங்கி வைங்க. அந்த நூல் வந்து புனித நூல் சார். அந்த வரிகள் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு ஒரு மலர்ச்சி கொடுக்கும், வைப்ரேஷன்ஸ். நீங்கள் படிக்க முடியலனா கூட பரவாயில்ல, அது அந்த நூல் இருந்தாலே நமக்கு. சும்மா போகும்போது திருவாசகம், மாணிக்க வாசகர், ஏதாவது ஒன்று படிக்கிறோம். மாணிக்க நால்வர் படி, சுந்தரர், அப்பர்னு படித்தாலே கர்மா தீருங்கிற. சொல்லுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அரிதினும் அரிதாய் இருப்பவர் இறைவன். அரிதினும் அரிதாய் இருப்பவர். அதனாலதான் அவினாசி அப்பரை அரிய பொருளே அவினாசி அப்பான்னு சொல்றாங்க. அரிய பொருளே அவினாசி அப்பா. பார்க்கவே முடியாதுப்பா உன்னை, நீ பெரிய பரம்பொருள்ப்பா, நீ வந்து பெரிய ஒரு பரம்பொருள்ப்பா, அரிய பொருளே அவினாசி அப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ காண கிடைக்காத, எங்கும் காண முடியாத ஒரு அரிய பொருள் அவினாசி அப்பா. சிவனுக்கு எத்தனை திருநாமங்கள், எத்தனை பெயர்கள். சிவனை நீங்கள் வழிபட வழிபட உங்கள் கர்மா வந்து அந்த உங்களுடைய கர்மா டெபாசிட் எல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க தோஷத்திலிருந்து வழிபட்டு தோஷத்திலிருந்து விடுபடணும். சிவன் தான் வழிபாடு, வேற வழி இல்லை. பிடிச்சிக்குங்க. அதுலேயும் மேற்கு பார்த்த சிவாலயம் இருக்கே. இப்போ நம்ம சமீபமாக பேசணுமே, 21 தலைமுறையின் பாவத்தை நீக்கும் சிவன் அன்னூர் மன்னீஸ்வரர். மன்னிப்பையே பிரசாதமாக அருள்பவர். போய் நீங்கள் நின்னீங்கனாலே உங்களுக்கு வந்து கர்மாவை நீக்கக்கூடிய எத்தனை சக்தியும் கொடுப்பான். கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கக்கூடாது. சிவனை கும்பிட்றேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது? ஒன்றுமே இல்லை, கஷ்டமே இல்லை. உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. எப்படி காப்பாற்றிட்டு இருக்காரு? நீ பெரிய ஆளாகி கேவலப்படுறதை விட இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறாரு. பெரிய விஷயமா இல்லையா? கண்டிப்பாக. நீ பெரிய ஆளாகி எல்லாத்தையும் இழந்து சமுதாயத்தில் நல்லா ஆடுனாண்டா முடிஞ்சாண்டாங்கிறத விட அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறான், பார்த்துட்டு ஒன்றும் தொந்தரவு இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கிறான்னா அதுக்கு சிவன் தானே காரணம், அவருடைய ஆசீர்வாதம் காரணம். இதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ அனுகிரகமூர்த்தி சிவன். அப்போ அனுகிரகமாக இருப்பார். சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த சிக்கல்களிலிருந்து, நிதி சிக்கல்களிலிருந்தெல்லாம் வெளியில் வந்து அவர்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெற்று, உழைப்புக்கு தகுந்த நன்மையை பெற்று, உயர்வை பெற்று நல்ல வாழ்க்கை வாழ நான் சொன்ன இந்த அடியேன் சொன்ன இந்த அரிய பரிகாரங்கள் அவர்களுக்கு அற்புதமாய் வேலை செய்யும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.